நாராயணா நாராயணா. அட எங்க வந்துக்கிறீங்க? மகள தேசம் வந்துட்டோம். அட வந்தாச்சு. மகள தேசத்துல கன்னியா மடத்துல 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஓம் நமச்சிவாயா. 5 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே தான் அந்த மண்டபத்துல போகணும். போராடு வர எழுதி ஒட்டி இருக்குது. ஆனா பட்டை எழுதி கட்டிக்குது. உண்மைதான். 60 வயதுக்கு மேல கிடைக்க போலாம். ஆமா 5 வயசு கீழே கிடைங்க போலாம். ஏன்னா நான் ஒரு நித்த பிரம்மச்சாரி. அதுக்கு இடைப்பட்டவர்கள் போனா அவருடைய 100 டஜன் குத்து ராஜனுடைய லிகிதம் அப்படி. அதனால இந்த கன்னிமடம் அருகில வந்துட்டோம். நாம நித்த பிரம்மச்சாரி தானே. நாராயணா நாராயணா. ஓம் நமச்சிவாய. ஓம் நாராயணா நாராயணா. ஓம் நமச்சிவாய. நாராயணா. ரெண்டு பேத்துக்கும் பதில் அவரே வந்துட்டான் பாருங்க. ஒரே சமம். ஓம் நமச்சிவாய. ஓம் நாராயணா. எங்க போனாலும் நெருங்கிமலா போட்டு என்ன பிரச்சனை அதாவது கன்னியா மடத்துல இந்த 2வது தினமாகப்பட்டது கௌரி பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ நாராயண நாராயண என்று சத்தம் கேட்கிறது. யாருடா? ஈரமா பார்க்கிறேன். யாரோ அப்பா நீ? திருலோக செஞ்சாரி நாரத மகாமுனியோ நீங்களா? உண்மைதான். அப்படி இருக்கு அம்மா. அப்பா திருலோக செஞ்சாரி நாருதாம்மா. அப்படியா? போடு கிடு 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 போடு போடு கிடு அம்மா.
நான் போகவே இல்லை. இங்க எந்திரிச்சு வாடா. நான் கூத்து பார்க்க வந்தேன். ஏய் எந்திரிச்சு வாடா, சாண குடிக்க. எந்திரிச்சு வாடா. நார்தான் நீ பண்ற வேலை. நான் மூடிட்டு வீட்டுக்காவது போயிருப்பேன். வளத்தூர்ல லட்சம் வாங்கிட்டு வரியா? டேய் ஏன்டா, அதாவது 48 நாள் கௌரி பூஜை, கன்னிகா மடம் அமைத்து கௌரி பூஜை ஆகப்பட்ட செய்து வர இந்த நாரவாய் எவன வந்தானே ஏண்டா, என்னத்துக்கு கூட உள்ள விட்ட, என்னத்துக்கு கூட உள்ள விட்ட? யாரா நாரவாயா? இங்க வாடா. வாடா நாரவாயா. அதாவது என் தந்தையாரும் தாயாரும் இந்த கன்னிகா மடத்துல என் பொண்ணு, அதாவது ஒரு கன்னி பெண் பூஜை செஞ்சு வர அவளுக்கு காவலா இருக்கணும்னு சொல்லித்தானே விட்டுட்டு போனாங்க. மயிராடா புடிங்கிட்டு அது ஒண்ணு தாய் என்ன திருலோகச்சஞ்சர் நாரத மகாமுனின்னு சொல்ல உங்க ராணி. திருலோகச்சஞ்சர் திருட்டு முண்டை கூட நீங்க என்னையா அடிக்கிறீங்க? உனக்கு யாரும் கூத்தாடுன்னு சொன்னது? அவன் உள்ளோட்டத்துக்கு நான் என்ன பண்ணிச்சிருக்காரு உள்ளோட்டாங்க. என்னதான் நாரதராக இருந்தாலும் கூட, அப்ப நாரதர் இங்க வாங்க, என்னதான் நாரதராக இருந்தாலும் கூட இதோ கன்னிகா மடம், அப்படி கன்னிகா மடத்திற்கு உள்ள நுழைவதாக இருந்தா அனுமதி பெற்றல்ல நீங்க நுழைஞ்சிருக்கணும். காவலாளி வாசப்படியில தானே இருந்தாரு. ஏன் மாப்பிள அப்படியா? அப்படியா மாப்பிள? டேய் இங்க பாரு, வந்தியல்ல, உள்ள வந்தது வந்தேன். இந்த கன்னிகா மடத்தை, அதாவது கன்னிகா மடத்துல பட்டை வாங்கப்படுறது எழுதி கட்டி இருக்குது. பட்டியா இல்லையா? அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரலாம், 5 வயதுக்கு உள்பட்டவர்கள் மட்டுமே இந்த கன்னிமடத்தில் வரணும்ங்கிறது. அப்படி யாருன்னா வேற யாருன்னா வந்தா அவருக்கு தகுந்த தண்டனைகள் விதிக்கப்படும். 100 சவுக்கடி 200 டஜன் குத்து. பிரம்மச்சாரி தானே, 1000 பிரம்மச்சாரியாக இருந்தாலும் இது தவறுதான். இருந்தாலும் இதோ நீங்களோ, அதாவது நாரதர் இருந்தாலும் என்னையும் மன்னித்து விடுங்கள். நாரதரே மன்னிச்சுடுங்க. ஏக்க சுமங்கலியாக இருப்பாய். போடு சுமங்கலியா? கல்யாணமே வேண்டாம். எங்க ஆயாள் அப்பனும் கல்யாணம் பண்ண சொல்லி எத்தனை அடி அடிச்சு பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லி இப்படி கன்னிகா மடம் கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இருங்க சுமங்கலி ஆயிரா சுமங்கலி ஆயிரா. டேய் நாரதரே ஆகட்டும். அதாவது எனக்கோ இன்னும் திருமணமாகப்பட்டது நடக்கல. அப்படி என் தாயாரும் தந்தையாரும் திருமணம் செய்ய சொல்லிடே மான்கட்டவனே, திருமணம் செய்ய சொல்லி என் தாயாரும் தந்தையாரும் என்னை அடித்து உதைத்து துன்புறுத்திய காரணத்தினால, அதாவது என் தாயாருக்கும் தந்தையாருக்கும் நான் வாழைக்கு ஒரு குலை போல நான் ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறேன். அடுத்தபடியாக இந்த நாட்டை, அதாவது தாய் தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்காக ஏதோ ஒரு ஆண்மகன் வேண்டும். அப்படி நீ திருமணம் செய்து உன் வயிற்றில் ஏதோ ஒரு ஆண் கறி தரித்தால் அந்த ஆண்மகனை இந்த நாட்டை, அதாவது மகேந்திரபுரி பட்டணத்தை பட்டம் கட்டி நாட்டை ஆள வைக்கலாம் அப்படின்னு சொல்லி என் தந்தையாருடைய கட்டளை. அதுக்கெல்லாம் நான் மயங்குன என்ன செய்தேன்? கிடையாது.
என்ன செய்தேன்? ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக யாரு? அந்த ஆர்ப்பாட்ட ஆரவல்லி அவ மாதிரி இருக்குங்கிற அவர்களை போலவும் இந்த அள்ளி ராணியை போலவும் அவங்களும் ஒரு பெண்ணு தானே. அவங்க நாட்ட அள்ளியா? நானும் ஒரு பெண்ணு தான். நான் நாட்ட ஆவாதா? அதனால நானே நாடு ஆண்டு வரேன்னு சொல்லி கூட கேட்காம என் தந்தையும் தாயாரும் என்னை அடித்து துன்புறுத்திய உடனே நான் என்ன செய்தேன்? அப்ப சரி, அப்படி உங்கள் வாக்கின்படியே நான் திருமணம் செய்வதாக இருந்தா எனக்கோ ஒரு 48 நாள் கௌரி பூஜை பட்டது செய்து வரேன். அதாவது கன்னிகாமடம் அமைத்து கொடுங்க. அது எப்படி? ஆத்து மணலால் அருணாரை உண்டு செய்து, சேத்து மணலால் சிவனாரை உண்டு செய்து கன்னிகாமடம் அமைச்சு கொடுங்க. 48 நாள் கௌரி பூஜை செஞ்சு வரேன்னு செஞ்சுக்கிட்டு வரேன். தீர்க்க சுமங்கலையா இருந்தா நான் எங்க போய் இருக்கட்டும்? நாரதம் தானே பாதம் பண்ணிட்டா என் வாயில வந்துருச்சு. நாரதம் தானே எனக்கு கல்யாணம் ஆனதா அவாது தெரியாதா? என்னுடைய வாயில வந்துருச்சு. அப்படியா? சரி, அப்படி இருந்தாலும் இங்க இந்த கன்னிகா மடத்தை, அதாவது மகேந்திராபுரி பட்டினம், இந்த கன்னிகா மடத்திற்கு வர காரணம் என்ன? சொல்றப்பா அவன் செத்து போயிட்டான். வா வா வா. சரி, வந்தாச்சு. அதாவது உன்னுடைய பதுமை ஒண்ணு எடுக்கணும். நானு எதுக்கு பதுமை எடுத்து நாடு பூரா, அதாவது என் ஓவியத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது ஆணுக்கு ஆடாக பெண்ணுக்கு பெண்ணாக அரசாண்டு வரான்னு சொல்லி இந்த ஊரெங்கு என் புகழை பரப்ப வேண்டும். அதனால உங்களுடைய ஓவியம் எனக்கு வேணும் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா வேணும். எடுத்தாடா ஓவியத்தை. அந்த போட்டோகிராஃபர். ஆமா, போட்டோ எடுக்கணும். அம்மா போட்டோ ஓவியத்தை கொண்டா. ஓவியத்தை திருப்பு திருப்பு ஒரு முட்டாய் வரைக்கும் தூக்கம் கண்டு வைக்கணும். சட்டியும் இப்போ தான் போகிறாங்க. 2 பேர்த்தையும் எழுப்புறதுக்கு இவ்வளோ என்ன 2 பேர்த்தையும் நல்லா தெரியும் மாதிரி ஒரு பூட்டாயிடு சுத்தமா தெரியணும். நல்லா தெரியணும். சூப்பரா இருக்குது. கேமரா கீழே வந்து போச்சுன்னா உடஞ்சு போயிடாத. கோமாளி இவ்வளவு அருவா பேசுற வவுஸ் கிணத்துக்கிறேன். நான் பெரிய படம் பெய்ய கூட தம்பேன். எப்படி பேச முடியாது. வாய் பாத்தியா? பவால புண்டியாட்டமா மூத்திரத்து மோரா குடிச்சு பையா. சரி பெண்ணு, ஐயா இதோ என் ஓவிய புகைப்படத்தை எடுத்து சென்று, அதாவது நாடெங்கும் ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக அரசாண்டு வருகிறாள் என்று உண்மைதான் பூரா நாட்டுக்கு என் புகழை பரப்பணும். நாட்டுக்கு உன் புகழை பரப்புறேன். சரி போய் பத்தலையா சொல்ல சொல்லத்தான் எனக்கு கொடுக்கணும்னு தோணுது. ஐயோ வேணாம். அந்த பக்கம் கடமை இல்லையா? சரி ஆகட்டும். கோம்பாலிக்கு வட இதோ இன்று தொட்டு 2ஆம் நாள் கௌரி பூஜை முடிந்து விட்டது. வெடிந்தால் 3ஆம் நாள் கௌரி பூஜை. நான் போய் குளிச்சு நீராடிட்டு வரேன். அது வரைக்கும் யாரு கன்னிகாமடத்துக்கு வராம நீதான் காவல் காக்கணும். நாய் மாதிரி. மறுபடியும் பஸ்ல இருந்தா என்ன பஸ்ல இருந்தா மறுபடியும் வதங்கி வரணுமா நானு? ஓஹோ சரி ஆகட்டும். ஆழ்வார, அதாவது இந்த கன்னியா மடத்திலே கௌரி பூஜை செய்ய மரகதவல்லி ஒரு மகா முனிவர் என்று பாராம இருளோக செஞ்சேரி இல்லாம என்ன அடிச்சுட்டா. என்னையும் மணிப்பேரும் பார்க்காம அடிச்சுட்டால. அவளை விடலாமா? இந்த பூஜை செய்ய அவளை விடலாமா? இந்த பூஜை செய்யறதுக்கு அவளை விடக்கூடாது. கண்டிப்பா விடக்கூடாது. அதுக்கு தானே போட்டோ எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பா இதை வச்சுதான் ஆமா நமக்கு வேலையே இருக்குது. என்ன ஜெல்வன போட்டோ எடுக்கிறது யூடியூப் பிடிக்கிறாரு. நான் பிடிச்ச போட்டோ பாரு அப்படி வச்சாலும் எல்லாம் அழகா இருக்குப்பா. அப்படியே ரவுண்ட் பைத்தி குறிக்கிறா பிடிச்சாடுதா. நான் நம்ம பேச மாட்டேன். என்னப்பா கொலை முடி இல்ல ஒரே பேண்ட் கட்டணும். எங்க மச்சக்காட்டே பிடிச்சி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க.
அது வர ஏன் எனக்கு சம்பளமே வேண்டாம்டா. யார் ஒன்று கொடுக்குறேன்னாங்கப்பா. அதாவது இப்ப நம்ம எங்க போனோம்? எங்கம்மா போகல? எங்கம்மா போகல? ஏன் மாப்பிள்ளைங்களா? என்ன ஏன் இது பொழைக்காது? இது பொழைக்கிற மாதிரி தெரியல எனக்கு. தெரியுது பார்த்தா பாரு போ, அடுத்து புறாவோட வருவா. எங்கம்மா போகல? ஏன்டா டேய்? ஆறுல கூத்து வச்சது வேற கூட்டம். எங்கம்மா போகல? நீங்க எல்லாம் வலுவா சாப்பிடுறீங்க பாருங்க அப்படி. ஐயோ கடவுளே. மணி வரவர் மறுபடியும் தேவையா சரி நீ போவாங்க. ஏன்டா டேய்? இன்னும்மா போகல? போகடா. ஏய் சனகளை வளர்ந்து நீங்க ஒரு ஆளுக்கு கொண்டு போங்க. சொல்லு சொல்லு சொல்லு. இப்ப நம்ம எங்க செல்ல வேண்டும்? எங்கே? வைகுண்டம் செல்ல வேண்டும். என் தாத்தா ஐயப்பட்ட மாய பெருமான காண வேண்டும். போலாமா? வைகுண்டம் புறப்பட போலாம். வரத்துக்குள்ள வா போயிடலாம். இப்ப நம்ம வைகுண்டம் போறோம். ஆமா ஆனா அதை புடினா இந்த கூத்து வச்சு நான் வரமாட்டேன். நாம அடிக்கிற மாதிரி சொல்ல வச்சுக்கலாம். நான் படிக்கிற மாதிரி வைக்கிறேன். இதெல்லாம் ஒண்ணு கணக்கு போட்டு வச்சுக்கிற மாதிரி ஜாரி போறீங்க. கேளுங்கள் சபையர்களே, இவ்விதமாகத்தானே அண்ணா நான் கூட பெட்ரோல் அடிச்சு கொண்டு போய் கொஞ்சாண்டு இறக்கி விட்டு வந்துருக்கேன். அக்க போற தாங்க முடியல வச்சுக்கிட்டு. கேளுங்கள் சபையர்களே, இவ்விதமாகத்தானே நாரணனை அழித்து விட்டாள் என்ற ஒரே காரணத்தினால் மரகதவல்லியை உள்ள ஏதோ வேலை நடக்குது. ஏய் எங்க சத்தி காணோம்? ஏன்னா பழைய துணியா வருமா? ஆளு கூட எடுத்து கட்டிக்காங்க. என்ன புண்டி போடு போறா பழைய துணி. என்ன வார்த்தை வந்துக்கிற? இது ஓகே, இதுவும் ஓகே. இது இது எதுக்கு என்ன இப்படி கட்டிக்க? அது துணியில அதுக்குள்ள போட்டுட்டு போறதுக்கு நீ எல்லாம் எத்தனை குடும்பம் எடுக்க மாட்டேங்க. சாக்கு பைய போடுவாங்க இருக்குன்னு கட்டி எடுத்துட்டு போவா. பிச்சுக்காது இது காட்டுனா கேளுங்கள். அதே சமயத்தில் மரகதவல்லி நாரணாகப்பட்ட ஓவியம் எடுக்க அந்த ஓவியத்தை கொண்டு சென்று கலகம் செய்ய வேண்டும் என்று தங்கு துபாரைக்கு செல்ல தங்கு துபாரை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணன் செந்தலையுடைய வரும் விதம் காண்க.